உங்க ஜாதகத்துல சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு ஜாதகத்துல சனியும் கேதுவும் சேர்ந்து கொடுத்துருவாரு, வாழ்க்கையோட முற்பகுதியில் அவரு நிறைய செருப்படி வாங்கிப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த இணைவு வந்து அப்படிப்பட்ட ஒரு இணைவு. சனியும் கேதுவும் சேரும்போது பெரும்பாலான விஷயங்கள்ல நமக்கு வந்து பெருசா வெற்றி தரவே தராது. எல்லா விஷயங்களும் தாமதமாகிட்டே போயிடும் வைப்போம். ஏன்னா ரெண்டுமே இருள் கிரகம் தான். இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது, கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடணும். இந்த சென்ஸ் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு செய்யணும், அதிகமாகவே எஃபர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நான் இப்போ இந்த விஷயம் செய்யறதுனால வர்ற அந்த விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவு வந்து எது வந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலையில தான் நம்ம செயல்படணும். அப்பதான் ஓரளவுக்கு இதோடைய தாக்கம் நமக்கு குறையும். இதுதான் முதல். ஸோ நம்ம பலன்கள் மேல பற்று வைக்கக்கூடாது. ரெண்டாவது, வழிபாட்டு ரீதியா பிள்ளையாரை நம்ம கொண்டுக்கணும். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்க முன்னாடியும் நம்ம வந்து பிள்ளையாரை கொண்டுக்கணும். இது அப்போ இந்த ஜாதக ரீதியா இந்த காம்பினேஷன் உள்ளவங்க உருப்படவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ சூப்பர் ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன், பாரதியார், டாம் க்ரூஸ், இவங்களுக்குலாம் இந்த காம்பினேஷன் சனி கேது காம்பினேஷன் இருக்கு. அவங்க இந்த வாழ்க்கையில பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷனோட தாக்கம் எப்போ குறையும்னா, ஒருத்தருக்கு 36 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்பினேஷனோட தாக்கம் குறையாது.